கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955118814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். மார்க்கெட் இன்றைக்கி ஒரு ரொம்ப பயங்கரமாக முடிஞ்சிருக்கு. போன வாரம் RSI 64 க்ளோஸ் ஆச்சு வீக்லி சார்ட்டில். அந்த மாதிரி க்ளோஸ் ஆகும்போது இந்த வாரம் அந்த லோ உடச்சி 25,047 அந்த லோ உடச்சிருக்கக்கூடாது. அந்த லோ உடச்சி மேலே க்ளோஸ் பண்ணியிருந்தாக்க அல்ட்ரா புல்லிஷ். இது அந்த லோ உடைக்கிறது இல்லை, நேராக கீழே வந்துருச்சு. ப்ரீவியஸ் ஸ்விங் லோ 24,621. 24,621 தான் ஒரு பெரிய ரேலி ஆச்சு. இன்றைக்கி லோ 24,629. 7 பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்காது. இன்றைக்கி அது ப்ரீவியஸ் ஸ்விங்கில் உடச்சிருந்தா இன்னும் வீக் ஆகிருக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன ஹோப் கொடுக்குது மார்க்கெட்டு. ஓகே, ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 236 பாயிண்ட்ஸ் மைனஸ், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 1,148 பாயிண்ட்ஸ் மைனஸ், நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 262 பாயிண்ட்ஸ் மைனஸ், பேங்க் நிஃப்டி 588 பாயிண்ட்ஸ் மைனஸ், ஐடி 274 பாயிண்ட்ஸ் மைனஸ். இனி எல்லாருமே ரெட்டு தான். இனி யாருமே க்ரீனில் இல்லை, எல்லாருமே ரெட்டு தான். இதுதான் நீங்கள் மார்க்கெட்டோட நிலைமை. பட் ஐ டாக் டு யூ. இதில் முக்கியமான ஒரு பதிவு இருக்குது, நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா செக்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸில் எல்லாமே டவுன். ஸ்மால் கேப் 2.6% டவுன், ஸ்மால் கேப் 100 2.26, மிட் கேப் மைக்ரோ கேப் 2.13. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே டவுன். இந்தியா விக்ஸ் மட்டும் 5% ப்ளஸ் ஸ்விங்காக இருக்குது. அது ஒரு ஜஸ்ட் ஜோக். அது மட்டும் தான் க்ரீனில் இருக்கான், மற்றதெல்லாம் ரெண்டு தான். 100 200 500 எல்லாம். இது இண்டெக்ஸஸில். செக்ட்ரல் இண்டெக்ஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் யாராவது ஒருத்தனா நல்லா இருப்பான். இன்றைக்கி எல்லாரும் டவுனு. நிஃப்டி ஸ்மால் ஐடி டெலிகாம் 3%, ஐடி 2.45, கன்சூமர் டியூரபிள்ஸ் 2.19, ஃபார்மா ஸ்மால் கேப் ஹெல்த் கேர் எல்லாமே டவுன். யூஸ்வலாக இது மாதிரி டைமில் எஃப்எம்சிஜி கொஞ்சம் அப்படி தலையை தூக்கி நிற்கும், அவரையும் தட்டிட்டாங்க தலையில். இன்றைக்கி எல்லாரையும் ஒரு போட்டு போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ப்ராட் பேஸ் செல்லிங் நடந்திருக்கு இன்றைக்கி. இந்த வாரமே அந்த மாதிரி சொல்லலாம். பட் பயப்படுற மாதிரி இல்லை, அந்த லெவலுக்கு இன்னும் வரல. க்ளோசிங் வீக் தான். பட் இதே மாதிரி ஒரு சிமிலர் பேட்டர்ன் ப்ளே அவுட் ஆகிருக்கு. அதை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங்லோ 24,337 ஃபார்ம் ஆன வீக் 4.8. அடுத்த வாரம் ஒரு ரேலி, அதுக்கு அடுத்த வாரம் கேப் அப். அந்த 24,337 வீக்லி கேண்டில் வீக்லி கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நேராக ஒரு ரேலி 25,153 ஒரு ஸ்விங் ஆகி. ஓகே, 25,153 அடிச்சுட்டு அப்போ தான் ஜிஎஸ்டி நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த வாரம் இப்போ கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி ஃபுல் டார்க் கேண்டில், ஃபுல் பிளாக், ஃபுல் வீக் அடிச்சிருக்காங்க. பட் அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாரம் லோ 24,404. அதுக்கு அடுத்த வாரம் லோ 24,432. அங்கேருந்து அடுத்த 2 வாரத்தில், அடுத்த 3 வாரத்தில் 24,432 25,448 ராலி. ஓகே, அது முடிச்சுட்டு இந்த இதில் என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு கேண்டில் ஒரே கேண்டில் டவுன், ஒரே கேண்டில் டவுன். இப்போ ஜென்ரலாக மார்க்கெட் டைரக்ஷன் என்ன பார்க்கணுன்னாக்கா ஒரு 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 ரேலி, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், திருப்பி ஒரு ரேலி. ஓகே, ஸோ எங்கேருந்து ஒரு ரேலி ஆரம்பிக்குதோ அந்த ரேலியை திருப்பி கீழே உடைக்கூடாது. அதுதான் 24,600 அது உடைக்கல. அதனால ஒரு சின்ன ஹோப். அடுத்து ஜென்ரலாக நான் உனக்கா இந்த மாதிரி ஒரு 700 பாயிண்ட் ரேலி வந்தாக்கா ரீட்ரேஸ்மெண்ட் 20% 30% வரலாம். ரீட்ரேஸ்மெண்ட் கம்மியாக இருந்துட்டு அப்படியே ப்ரீவியஸ் ஐ ஸ்விங்கை கட் பண்ணாக்கா அல்ட்ரா புல்லிஷ். பட் இது கீழே வரைக்கும் வந்துருக்குது. பட் இது எதிர்பார்க்கக்கூடியதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆகஸ்ட் ரிசல்ட் மந்த் இதோடு முடியுது. அக்டோபர் நெக்ஸ்ட் மந்த் ரிசல்ட் மந்த். ஸோ மண்டே டியூஸ்டேக்கு அப்புறம் ரிசல்ட் மந்தில் ஒரு 700-800 பாயிண்ட் ரேலி. அடுத்த வாரம் நம்ம ஒரு 500 பாயிண்ட் ரேலி பார்க்கலனாக்கா அடுத்த 3 மாதம் மார்க்கெட் மைனஸ், மார்க்கெட் வீக், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதனால் நம்ம ரொம்ப இதுதான் நம்ம இப்படி தான் பேச முடியும். ரிசல்ட் மந்த் நம்ம ரொம்ப ஜென்ரலாக ரிசல்ட் மந்த்துக்கு முந்தின மந்த்து இல்லை லாஸ்ட் வீக் ஆஃப் த
இந்த ப்ரீவியஸ் வீக் வந்து என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் வீக்காக தான் இருக்கும், நம்மளெல்லாம் நெகட்டிவோட தான் ரிசல்ட் வந்து உள்ளே போவாங்க. அங்கேருந்து ஒரு ரேலி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வீக் ஒரு 300-400 பாயிண்ட் ஃபஸ்ட்டு 2 டேஸில் ஒரு ரேலி வந்துச்சுனாக்கா நம்ம ரெடியாக எழுந்து உக்காந்துக்கணும். ஓகே, ஸோ இது சஸ்டெயின் ஆக போகுது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னெல்லாம் வந்து ஒரு பெரிய ரேலினாக்கா டேக் இதுக்கு முன்னெல்லாம் வந்து மார்ச் ஏப்ரல்லாம் வந்து நானாவசியம் 2000 பாயிண்ட் போயிடுச்சு நம்ம எதிர்பார்க்காமே. ஓகே, ஸோ அதனால் வந்து இப்போ கூட லாஸ்ட் 3 வீக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 24,930 332 24,440 1000 பாயிண்ட்ஸ் ரேலி இன் 3 வீக்ஸ் ஃபட்டுன்னு போயிடுச்சு. ஸோ அதனால் இட் கேன் ஹேப்பன் இந்த நெக்ஸ்ட் வீக். இப்போ நெக்ஸ்ட் வீக் ஒரு 300 பாயிண்ட்ஸ் மேலே ரேலி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் வந்து அல்ட்ரா புல்லிஷ். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் ஃபுட்டில் ஆடவே கூடாது, நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்லாம் வாங்க ஆரம்பிச்சிடணும். ஸோ இதுதான் மார்க்கெட்டோட நிலைமை. இன்னொரு முக்கியமான இண்டிகேட்டர் என்னன்னாக்கா, அதுவும் வீக்னஸை காட்டுதுனாக்கா எஃப்ஐஐ பையிங் டேட்டா. எஃப்ஐஐ பையிங் டேட்டா பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் மந்த் ஆஃப் செப்டம்பரில் அவங்க வந்து 5 நாள் தான் 4 நாள் தான் வாங்கியிருக்காங்க. 5 நாள் தான் நெட் பை, மீது எல்லாம் நெட் செல் தான். அந்த நெட் பையன் சின்ன அமௌண்ட் 300 crores இல்லை. பியூட்டி என்னன்னாக்கா டிஐ தான் 4000-2000 பை நெட் பையில் இருக்காங்க. எஃப்ஐஐ கன்சிஸ்டன்ட் நெட் பை. ஓகே, இதே மாதிரி நீங்கள் வீக்லியில் பார்த்தா கூட எஃப்ஐஐ டேட்டா வீக்லியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து எப்போ நெட் பைன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எப்போ நெட் பைன்னு பார்த்தாக்கா ஜூலை கூட நெட் பையே கிடையாது. நெட் பை இல்லை, ரொம்ப நாளாக இல்லை. ஆல்மோஸ்ட் மந்த்லியில் வந்து இல்லை பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. மந்த்லியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நெட் பை வந்து மார்ச்சில் ஒரு மைனர் நெட் பை வந்திருக்குது, ஏப்ரலில் நெட் பை வந்திருக்குது, மேல நெட் பை வந்திருக்கு, ஜூனில் நெட் பை வந்திருக்கு, ஜூலையில் நெட் செல் வந்திருக்குது, ரிசல்ட் மந்தில் நெட் செல் வந்திருக்கு. பட் இந்த எல்லா பீரியட்லேயும் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிக் பையிங் நடந்துருக்கு. ஸோ மார்க்கெட் ஓரளவுக்கு நிற்குதுனாக்கா அதுக்கான டொமஸ்டிக் தான். பட் எஃப்ஐஐ பார்ட்டிசிபேஷன் வந்தால் தான் 4th கியர்லேருந்து 5th கியர் ஹைவே போகிற கணக்கு. டொமஸ்டிக் மட்டும்னாக்கா சிட்டிக்குள்ளே ஓட்டுற கணக்கு தான் வரும். எஃப்ஐஐ பார்ட்டிசிபேஷன் வந்தாக்கா அது பெரிய அளவில் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நீங்கள் இந்த லாஸ்ட் 10-15-20 years எப்போ இருந்தாலும் சரி, எப்போ நீங்கள் டிப்பில் வாங்கியிருந்தாலும் நீங்கள் ப்ரெஸ் தான் இருக்க வரைக்கும். நம்ம பொதுவாகவே வில் சேஸ் ரிட்டர்ன்ஸ். டிப்பில் வந்து இந்த டிப்பில் வந்து இந்த டிப்புக்கு ரீசன் வந்து இந்தியாவுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அமெரிக்காவில் போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால கொஞ்சம் டிப் ஆகுது. அதனால் ஒரு சில செக்டர் பாதிக்கப்படுறதுனால மார்க்கெட் ரீரேட் ஆகுது, அவ்வளோதான். இப்போ புதுசாக 100% ட்ரம்ப் போட்டு நான் வந்து ட்ரம்ப் வந்து ஃபார்மாவில் கையை வைக்க மாட்டேன்னு நினச்சேன் நான். பட் ஃபார்மாவில் கை வச்சு ஃபார்மாலே 100% போட்டிருக்காரு. ஸோ இதுதான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை. பட் ஓவரால் யூஎஸ் ரிலேட்டட் பிஸ்னஸே நம்மளுக்கு வந்து ஜிடிபியில் 2 to 2.3% தான். அதனால் பயப்பட வேண்டாம்னு சொல்கிறாங்க. பட் நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி டைமில் நம்ம எந்த டொமஸ்டிக் ஃபேஸிங் பிஸ்னஸ், இப்போ உள்ளூரில் நல்லா பண்ணுற பிஸ்னஸ், வெளிநாடு சார்ந்திருந்த உள்ளூர் பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள் பிஸ்னஸ். பார்த்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 2007 வந்து 2.5 லட்சம் கோடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 70 லட்சம் கோடி, ஆல்மோஸ்ட் 30 மடங்கு மேலே போயிருக்கு 17 வருஷத்தில். இது வந்து இந்த 70 லட்சம் கோடின்றது 700 லட்சம் கோடி போகும். அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா இந்த இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் வளரப்போகுது. இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸு, சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் மாதிரி கம்பெனிஸு, அப்புறம் வந்து கேம்ஸு, இந்த மாதிரி டொமஸ்டிக் ஃபேஸிங் கம்பெனிஸ் லைக் ஐஆர்சிடிசி, இந்த டொமஸ்டிக் ஃபேஸிங் கம்பெனிஸ், அதாவது இந்தியாவை சார்ந்து இருக்க கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா எதில் க்ரோத் இருக்குன்னு தேடி நீங்கள் வந்து நம்ம அமெரிக்கா போகிறதாலும் நிறைய பார்க்குறத விட, சைனாவில் என்ன பண்ணுறதெல்லாம் பார்க்குறத விட இந்தியாவிலே நல்ல நல்ல கம்பெனிங்க நிறைய இருக்குது. அவங்களாம் யார் வளர போகிறாங்கன்னு பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா யூ வில் மேக் மணி. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னாக்கா 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு ஃபுல் புரிதல் வேணும். புரிதல் மட்டும் பண்ணாது, உணர்தல் வேணும்.
அது உங்கள் உடம்புல அந்த உணர்தல் இருக்கணும். ஃபஸ்ட்டு அசட் அலோகேஷன். 100 ரூபாய் இருந்தால் எவ்வளோ சேஃப்டி, எவ்வளோ வேரியபிள், எவ்வளோ ஃபிக்ஸ்ட் டெபாசிட், எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட், எவ்வளோ ஷேர்ஸ். ஓகே. ரெண்டாவது பவர் ஆஃப் காம்பவுண்டிங். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இஸ் த 8th wonder. ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா, சிம்பிள் எக்ஸாம்பிள், லாஸ்ட் 10 years 25,000 rupees per month ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தாக்கா 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி அதோடைய மார்க்கெட் வேல்யூ 95 lakhs. ஓகே. அதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இந்த காம்பவுண்டிங்கை நீங்கள் 10, 15, 20 years எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கனாக்கா இது 10 கோடி 15 ஒன்றும் இல்லை, இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணால 10 வருஷத்துக்கு 90 லட்சம் காட்டுது. இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணால ஒரு 2.5 கோடி கிட்ட வருது. இது பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இதனால இதுக்கு நத்திங் இஸ் கேரண்டி. இதுக்கு பேர் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஓகே. 8th wonder ஆஃப் த வேர்ல்ட். அடுத்தது மீன் ரிவர்ஷன். மீன்னா ஆவரேஜ், ரிவர்ஷன்னா திருப்பி வருதல். ஸோ மார்க்கெட் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் வந்து 15%. இப்போ மைனஸில் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ ப்ளஸ் 35-40% போகும்போது நம்ம பயப்படணும். பட் நம்ம லாஸ்ட் அக்டோபரில் பயங்கர புல்லிஷாக இருந்தோம். அப்போ 30% ப்ளஸ் அந்த 1 year ரிட்டர்ன். இப்போ 1 year ரிட்டர்ன் ஃப்ளாட்டாக இருக்குது. 1 year ரிட்டர்ன் -15 வரைக்கும் போகலாம், -15 வரைக்கும் போகலாம், பயப்பட தேவையில்ல. ஃப்ளாட்டாக இருக்குது பட் புல்லிஷாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், மீன் ரிவர்ஷன் தெரியணும். எப்போவுமே மார்க்கெட் மீன் ஆவரேஜ் ரிட்டர்ன் கிட்ட வந்துட்டு மேலே தான் போகும். ஸோ இப்போதைக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன் 15%, நம்ம மைனஸில் இருக்கோம். ஸோ அட்ராக்டிவ் டைம் டு இன்வெஸ்ட். இப்போ ஆவரேஜ் ரிட்டர்ன் 15%, மார்க்கெட் 1 year ரிட்டர்ன்ஸ் 35%, 40% போயிடுச்சுனாக்கா அப்போ நம்ம காஷியஸாக இருக்கணும். ஆனால் அப்போ ரொம்ப தைரியமாக இருக்கும். ஸோ அசட் அலோகேஷன், பவர் ஆஃப் காம்பவுண்டிங், மீன் ரிவர்ஷன். 4வது முக்கியமான பாயிண்ட் மார்க்கெட் சைக்கிள். மார்க்கெட்டு 4 இப்போ மழை காலம், வெயில் காலம், குளிர்காலம் மாதிரி மார்க்கெட்டுக்கும் காலங்கள் இருக்குது. பெசிமிசம், எக்ஸ்ட்ரீம் பெசிமிசம், ரொம்ப மார்க்கெட்டே வேஸ்ட், இது ஃப்ராடு. ஸ்கெப்டிசிசம், இப்போ மார்க்கெட் அங்கே தான் இருக்குது, மேலே போயிட்டு இருக்கா, ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க. அடுத்து ஆப்டிமிசம், ஓகே நல்ல மார்க்கெட் பா, அது புல்லிஷ் மார்க்கெட்பா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட் நல்லா பணம் பண்ணலாம்ப்பா, அது ஆப்டிமிசம். 4வது யூஃபோரியா. 1 year ரிட்டர்ன் 30-35% போன அப்புறம் எல்லோரும் மார்க்கெட் உள்ள இருப்பாங்க. இது பாருங்க, அது போக, இது வாங்க, அது வாங்க, எல்லோரும் பேசிட்டு என்டையர் ஃப்ரெட்டர்னிட்டியே வந்து பயங்கர புல்லிஷாக இருப்பாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் இந்த மாதிரி இறங்க அதை பார்த்து பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.